16 Pro Max வாங்கிட்டாலுமே கூட எல்லாரும் கேட்குது இல்லையா? எல்லாரும் கேட்குதா? 16 Pro Max வாங்கினாலுமே கூட நிறைய பேருக்கு இன்னும் 14 Pro Max-ஐ எப்படி யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக தெரியாது. அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, 15 போயிட்டு 16 போயிட்டு 16 Pro Max-உம் போயிடுவாங்க. அடுத்த 17 வந்து என்ன பண்ணுவாங்க, அதையும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மையில் அவங்களுக்கு இன்னும் 14-ஐ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஃபியூச்சர்ஸு தெரியவே தெரியாது. அப்போ அது இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணால் தெரிஞ்சுக்க முடியும்? அது டீப்பாக அது வந்து அது சம்மந்தமாக ஸ்டடி பண்ணணும், யூஸ் பண்ணி பார்க்கணும். வந்து அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் யூஸ் இருக்குது, இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் வாங்கி பணம் போட்டுருவாங்க. எல்லாரும் அந்த பேப்பர் தருவாங்க இல்லையா, கேட்லாக் வரும் இல்லையா, அது என்ன பண்ணுவாங்க, வாங்க ஃபஸ்ட்டு தூக்கி வீசிடுவாங்க. வீசிட்டு அடுத்த வேலையை பார்க்குறது, அது எங்கே இருக்குன்னே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் மெனக்கட்டு என்ன பண்ணியிருப்பான், எல்லா லாங்குவேஜில் கொடுத்துருப்பான். சைனீஸ் லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜும் கொடுத்துருப்பான். நம்ம யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதை யூஸ் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், அது இருக்கக்கூடிய ஃபுல் பெனிஃபிட்டை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அது போல் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு தெரியாவா, இந்த ஹியூமன் லைஃப் அப்படின்ற இந்த ஒரு ஹியூமன் பாடின்ற ஒரு மிஷன் இருக்கு இல்லையா, இந்த மிஷனை பற்றிய ஃபுல் ஃபியூச்சர்ஸ், இதனை பற்றிய ஃபுல் பர்பஸ், இதை பற்றிய ஃபுல் பெனிஃபிட்டை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக சாஸ்திரம் அப்படின்ற கேட்லாக் கொடுத்துருக்காரு. ஆனால் மனிதர்கள் என்னமோ தெரியல, இந்த மனித சரீரத்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த கேட்லாகையே படிக்கிறதே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. மனுஷ சரீரத்தினுடைய இறுதி இலக்கு என்ன, நமக்கு எல்லாருக்கும் என்ன தேவை, நம்ம கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை கோயிலுக்கு போனாலும் சரி, நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எல்லாரோட இலக்கு என்னது, பீஸ், நோயற்ற வாழ்க்கை. இதெல்லாம் இறுதி இலக்கு மறுபடியும் சந்தோஷமான வாழ்க்கை இல்லையா. நோயற்ற வாழ்க்கை எதுக்கு வேணும், நம்மளுக்கு சந்தோஷம் வாழ்க்கை, அமைதியாக வாழும் அப்படின்னு என்ன அர்த்தம், அதுக்கு பேரும் சந்தோஷம் தான் இல்லையா. அப்போ சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அது எங்கே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணார், கிருஷ்ணரே ஒரு கேட்லாக கொடுத்து அனுப்புறாரு. இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னாரு, சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிச்சத்வம் ஏஷமோ திஷ்ட காமதுக்கு அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது நான் என்ன பண்றேன், இந்த உலகத்துல உங்களோட சேர்த்து அதே அனுப்பி வைக்கிறேன், ஒரு கேட்லாகையும் சேர்த்தே அனுப்பி வைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. ஒரு பொருள் வாங்க என்ன பண்றான், உடனே கேட்லாகையும் சேர்த்து அனுப்புறான். அது போல கிருஷ்ணர் சொல்றாரு, நான் உங்களை படைக்கும் பொழுது என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு கேட்லாகையும் சேர்த்தே அனுப்பிச்சு வைக்கிறேன். அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்க சந்தோஷம் வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம அதை யாருமே ரெஃபர் பண்றதே கிடையாது. அவர் சொல்றாரு சஹயஜ்ஞா. சரி, அந்த கேட்லாக் என்னது, அந்த கேட்லாக் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் சொல்றாரு, சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஸ்வத்வம் ஏஷமோ திஷ்ட காமதுக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் அடைந்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றேன். நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு வாழ்க்கையில இல்லையா. ஜந்து மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்றோம். ஜந்து அப்படின்னா என்னது, பிரஜானா என்னது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு வித்தியாசம் சொல்லி கொடுக்குறாங்க. ஜந்து அப்படின்னா ஜனன தர்மா ஜந்து, எதெல்லாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கோ அது பேரு ஜந்து. அது புழு பூச்சியா இருந்தாலும் சரி, மிருகங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன பேரு, காமனா பேரு ஜந்து. அது என்ன பண்ணிருக்கு, இந்த உலகத்துல பிறந்திருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு, அப்புறம் ஒரு நாள் இறந்து போயிடும், அதுக்கு பேரு ஜந்து. ஆனா பிரஜா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. பிரகிருஷ்ட ரூபேன ஜாயதி இது பிரஜாக, சிறப்பான பிறப்பை உடையது அப்படின்றது பேர் பிரஜான்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மனுஷங்களுக்கு பிரஜான்னு சொல்லி சொல்லுவோம், மிருகங்களுக்கு பிரஜைகள் சொல்ல மாட்டோம். ஏன், யாருமே இல்லை, என்னை யாரும் கவனிச்சிக்கவே இல்லை, நான் ஹரியா இருக்கேன், என்னை யாருமே கண்டுக்கிறது கிடையாது, என்னை யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது அப்படின்னு என்ன பண்றாங்க, வெறுத்து போய் வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க இதை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும், அப்பா உனக்கு மேல நிறைய தேவர்கள் என்ன பண்றாங்க, நீ கண்ணு சிமிட்டுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வாயில பேசுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நீ உணவை செழிப்பதற்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நீ காதால கேட்கறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு தேவன் ரெண்டு தேவன் கிடையாது, உனக்கு மேல உனக்கு உதவி பண்றதுக்கு, உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான தேவன் என்ன பண்றாங்க உனக்காக இருக்காங்க. நீ தனியா இருக்கன்னு நினைக்காது. நம்ம என்ன பண்றோம், தனிமை அது ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒன்று என்ன பண்ணுறது, நம்மளை தூக்கி போடுறது, நம்மளை வந்து சூசைட்லாம் பண்ணிக்க முயற்சி பண்ணுறோம். இது
நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. நம்ம தனியாக கிடையாது. நம்மளை சுற்றி எத்தனை பேர் தேவர்கள் நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்மளை கேர் எடுத்துக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சா அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி தவறான முடிவுக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. இப்போ கிருஷ்ணா சொல்றாரு, சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஸ்வர்வம் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. நீங்க தேவர்கள் சொல்ற பேச்ச கேளுங்க. தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மாறாக எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா சொல்ற பேச்ச பையன் கேட்டாவே போதும். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க பையனை தேவை எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. பையன் என்ன பண்றான், அம்மா சொல்ற பேச்ச மட்டும் தான் கேட்கறான். அவ்வளவுதான் நாம் செய்ய வேண்டியது. ஸோ அதான் இங்க சொல்றாரு, புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஸ்வர்வம் ஏஷவோ திஷ்ட காமருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யாருடைய உதவி தேவை, கண்டிப்பா தேவர்களுடைய உதவி கண்டிப்பா தேவை. தேவர்கள் இல்லாம நாம் நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய விஷயத்தை நம்ம அனுபவிக்கலாம்னு முயற்சி பண்ணலாம். ஆனா அது நம்மளுக்கு உதவி பண்ணவே பண்ணாது. நீங்க நிறைய பேர்கிட்ட எல்லாம் அனுபவிப்பதற்கு எல்லா பொருளும் இருக்கு, ஆனா அவங்க என்ன பண்ண முடியல, அதை வச்சு அனுபவிக்க முடியல. நீங்க எத்தனை பேராலும் 3 வேளை நெய் போட்டு சாப்பிட முடியும். நெய்யா சார், கண்ணிலே பாத்துறாதீங்க சார் அப்படின்றாங்க. இன்னும் தலையெழுத்து என்ன அப்படின்னா, உடம்பு நல்லா இருக்கவங்க நெய் போட்டு சாப்பிடுறது டயட் அப்படின்னு சொல்றாங்க. உடம்பு ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, டயட்ல இருக்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியல, ஒழுங்கான விஷயத்த சாப்பிட கூட முடியல. என்ன காரணம் அப்படின்னா, நாம் தேவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம வாழ்க்கையை நாம் மாற்றிக்காம ஏதோ தர்ம அர்த்த காம மோட்சம் 4 விஷயம் சொல்றாங்க இல்லையா, அதில் நம்ம என்ன பண்றோம், தர்மத்தை விட்டு அர்த்த காம அப்படின்னு 2 விஷயத்தை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்றோம். அர்த்தம்னா என்னது, பொருள் சம்பாதிக்கணும். காமன்னா ஆசை அனுபவிக்கணும். சம்பாதிக்கணும் அனுபவிக்கணும், சம்பாதிக்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு எதை விட்டுட்டோம், தர்மத்தோட நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். அதனால நீங்க மோட்சம் அடையலாம். ஸோ இந்த 4மே லைன் பை லைனாக நடக்கும். இதை காட்டுறதுக்கு தான் இந்த யஜ்யம் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த ராமாயணத்தில் இதை பார்க்க முடியும். ராமாயணத்தில் நடக்குது, ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், யஜ்யம் பண்ணும்போது இந்திரா எனக்கு இதெல்லாம் கொடுத்தே உனக்கு நன்றி நன்றி அப்படி என்ன பண்றோம், நம்ம அவளுக்கு ஒரு விஷயத்தை அர்ப்பணம் பண்றோம். அர்ப்பணம் பண்ணும்போது நாம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத அவர் பார்க்கறது கிடையாது. அட்லீஸ்ட் அவன் செய்யறானே, ஒரு டிசிப்ளின் கீழே வரானே அப்படிங்கிறத என்ன பண்றாங்க, அவங்க பார்க்குறாங்க. சின்ன குழந்தை நிறைய விளையாண்டுட்டே இருக்கான். விளையாண்டுக்கூடிய குழந்தை என்ன பண்றாங்க, கொண்டு போயிட்டு பிளே ஸ்கூல்ல போடுறாங்க. ஸோ பிளே ஸ்கூல்ல போட்டால் அவன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் பேப்பரை வச்சு கிறுக்குன்னு கிறுக்கிட்டு இருப்பான். அம்மா பார்த்து வா நல்லா வரைஞ்சிருக்கியப்பா, அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கே வரைஞ்சிருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு டிக் போட்டு வி குட்டுன்னு போடுவாங்க. உண்மையில அவனை என்ன பண்ண முயற்சி பண்றாங்க, அங்க ஒரு நெறிப்படுத்த முயற்சி பண்றாங்க. இது வரைக்கும் அவன் என்ன பண்ணா, மிருகத்தை போல அங்கங்க விளையாண்டுட்டு எல்லாத்தையும் கை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாயில வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தான். இப்போ அவன் என்ன பண்றாங்க, ஒரு டிசிப்ளின் கீழே கொண்டு வராங்க. காலையில் ஆனால் குளிக்கணும், ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கப்புறம் படிக்கணும், எழுதணும், மெமரைஸ் பண்ணணும் அப்படின்ற என்ன கொண்டு வராங்க. அவனை ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவன் லைஃப்பை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதே தான் தேவர்கள் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் நம்மளுக்கு சாஸ்திரம் பண்ண முயற்சி பண்ணுறோம். நம்ம சாஸ்திரம் நம்மளுக்கு என்ன பண்ண முயற்சி பண்ண அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து இந்த டிசிப்ளின் நம்ம சொல்லிக் கொடுக்குது. என்ன டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்குது, இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது என்னது, சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது என்னது, தேவர்களை பின்பற்றுறது என்னது, நம்பிக்கையோட பின்பற்றுறது என்னது, நன்றி உணர்வோட இருக்குது. அவ்வளவுதான். கடைசி எங்க போய் முடியுது, நன்றி உணர்வோட. எனக்கு இயற்கையில இவ்வளவு கடவுள் கொடுத்திருக்காரு, நான் கடவுளுக்கு எப்படி இருக்கணும், விசுவாசத்தோட நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு டிசிப்ளினை கொண்டு வரதான் ஃபர்ஸ்ட் விஷயம் சாஸ்திரம் வந்து பண்ண முயற்சி பண்ணும். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த நன்றி உணர்வு இருந்துச்சு அப்படின்னா நாம் எல்லா இடத்துலையுமே வந்து சிறந்து விளங்கலாம். இப்போ குழந்தைங்க அப்பா அம்மாக்கு எல்லாம் செய்வாங்க, அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்பாங்க, ஆமாவா இல்லையா? அதே போல ஒரு சிஷ்யன் குரு மேல் நன்றி உணர்வு என்ன பண்ணுவான், அந்த சிஷ்யனும் குரு சொல்ற பேச்சு கேட்பான். ஒரு தொழிலாளி முதலாளி மேல நன்றி உணர்வோட இருந்தா என்ன பண்ணுவான், தொழிலாளி முதலாளி சொல்றதை கண்டிப்பா கேட்பான். ஒரு முதலாளி கவர்மெண்ட்டுக்கு நன்றி உணர்வோட இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார், கவர்மெண்ட் சொல்ற வேலையை கரெக்டாக செய்வார். அதே போல கவர்மெண்ட் கடவுளுக்கு நன்றி உணர்வோட இருந்தாங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் கடவுளுக்கு சொல்றதை செஞ்சுட்டு இருப்பாங்க. சிஸ்டம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா போகும். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன, குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுக்குற நல்ல குணம் என்ன அப்படின்னா நன்றி உணர்வோடு இருக்கு. ஒரு
சின்ன குழந்தை என்ன பண்ணும், எங்கே போனாலும் ஏதோ ஒரு திங்ஸை பிடிக்கிட்டு வந்துடும், இல்லை கேட்காம எடுத்துகிட்டு வந்துடும், இல்லை எல்லாத்தையும் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்போம், அதெல்லாம் தொடக்கூடாதுப்பா, தேவையில்லாமல் மற்றவங்க பொருளுக்கு நீயே போய் எடுக்கக்கூடாது. அப்படியே நீ மற்றவங்க பொருளை எடுத்தாலும் என்ன பண்ணணும், அவங்ககிட்ட முதல்ல பர்மிஷன் கேட்கணும். அப்படி உனக்கு யாராவது ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண, உடனே அவங்களுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு குணம் இருக்கு இல்லையா, இந்த குணத்துக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம நாட்டு மக்கள் எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க, பிரஜைகள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே நாட்டினுடைய சட்டத்தை பின்பற்றுகிறாங்க. பின்பற்றாதவங்களுக்கு பேர் என்னது, கைதிகள், ஜந்து மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு எல்லாத்தையும் போய் சிறைச்சாலையில போட்டு அடைச்சி வச்சிருவோம் இல்லையா. இப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா அப்படின்னு சொல்ற கிருஷ்ணன், நான் பிரஜைகளை உற்பத்தி செய்தேன். யாரோட உற்பத்தி செஞ்சிருக்கேன், அந்த குழந்தைங்க விளையாண்டு நீங்க பாருங்க, சரி சத்தவங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடறேன். நான் என்ன பண்றேன், பிரஜைகளை உற்பத்தி பண்ண. எப்படி உற்பத்தி பண்ண, யஜ்யத்தோட உற்பத்தி பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணன். இங்க சொன்னார் இல்லையா, கேட்லாக் சொல்லி சொன்னார் இல்ல, கேட்லாக் என்னவா, நமக்கான கேட்லாக் யஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்கள் அப்படின்னாவே அவர்களுடைய மிக முக்கியமான அடையாளம் என்னவா, யஜ்யம் செய்வது. யஜ்யம் செஞ்சா மட்டும்தான் அவனுக்கு பேர் என்னது, மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. யஜ்யம் செய்யல அப்படின்னா அவன் மிருகத்துக்கு சமம் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப யஜ்யம் அப்படின்னா என்னது, இப்ப யஜ்யத்துக்கு இங்கிலீஷ் வேர்ட் என்ன யூஸ் பண்ணுவோம், சாக்ரிஃபைஸ். அப்ப மனித வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் என்னது, தியாகம் பண்றது இல்லையா. தியாகம்னா என்னது, மற்றவங்களுடைய நன்மைக்காக நான் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் என்ன சொல்றோம் நம்ம, தியாகம் அப்படின்னு சொல்றோம். நமக்காக யாரெல்லாம் தியாகம் பண்ணிருக்காங்க நம்ம வாழ்க்கையில, அந்த குழந்தைங்களை எங்கேயா கூட்டிட்டு போய் விளையாடுவீங்க, ப்ரோக்ராம் நடக்க முடியாது. முதல்ல ராமன், அடுத்த லக்ஷ்மணன், அடுத்தது பரதன், அடுத்து சத்ருகன் பிறக்கல் மாறி பிறந்திருக்காங்க. எப்படி பிறந்தாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா, முதல்ல ராமர், அதுக்கப்புறம் பரதன், அதுக்கப்புறம் லக்ஷ்மணன், அதுக்கப்புறம் சத்ருகன், இப்படிதான் பிறந்தாங்க. ஆனா நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம் எப்பயுமே, ராம லக்ஷ்மண பரத சத்ருகன் சொல்லி சொல்றோம். யாருமே ராம பரத லக்ஷ்மண சத்ருகன் யாருமே சொல்றது கிடையாது. என்ன சார் காரணம், ஏன் இப்படி 4 பேரையும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதற்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. இப்போ 1 2 3 4 இப்படிதான் சீக்வன்ஸ். ஆனால் சீக்வன்ஸ் நம்ம எப்படி சொல்றோம், இப்போ 1 3 2 4 அப்படின்னு சொல்றோம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த 4 விஷயங்களை பற்றி சொல்றாங்க. எந்த 4 விஷயம், தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு 4 விஷயம் சொல்றாங்க. 4 விஷயத்துக்கு பேர் என்ன தெரியுமா, இதுக்கு பேர் புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேரு, புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. புருஷார்த்தம்னா என்னது, புருஷர்களால் அர்த்திக்கப்பட வேண்டியது, ஒவ்வொரு மனிதனாலையும் சம்பாதிக்கப்பட வேண்டிய 4 செல்வங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 நம்ம தேடணும். எதை 4 தேடணும், அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4 தேடணும். நம்ம இந்த 4 தேடிட்டு இருக்கோம் இன்னைக்கு. பொருள் இன்பம் வீடுல இந்த வீடு கிடையாது, அந்த வீடு வேற இல்லையா, அது வீடு பேர் அப்படின்னு சொல்றது. நம்ம இந்த 2 தான் தேடிட்டு இருக்கோம். இந்த 4 சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா. இந்த 4 சீக்வன்ஸை மாற்றி வைக்கணும். 1 2 3 4 இருக்குல்ல, இந்த 1 2 3 4 எப்படி மாற்றணும், ராம லக்ஷ்மண பரத சத்ருகன் மாற்றி வைக்கணும். 1 3 2 2 4 அப்படின்னு மாற்றணும். இந்த 1 3 2 4 மாத்திரம் எப்படி வரும், அறம் இன்பம் பொருள் வீடு. கேட்குறீங்களா எல்லாருமே, ஹலோ, நான் கொஸ்டின் கேட்காம இருக்கேன், நீங்களாம் கேட்குறீங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் தலையாத ஆட்டுங்க என்கிட்ட. தலையாட்டல அப்படின்னா கொஸ்டின் தான் கேட்பேன். ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 ஹரே. அவங்க பேசுறாங்க, சில பசங்க எல்லாம் பேசலாம். உங்க அண்ணா வந்திருக்கா, தம்பி வந்திருக்காரா? அண்ணே வந்திருக்காரு. ஆமா அண்ணா, நீங்க அண்ணா சஞ்சய் அண்ணா வாங்க. 2 பேரும் தான் வந்திருக்காங்க. சஞ்சய் தானே உங்க பேர்? சமணம் கொடுங்களா டைட் என்ன பண்ணிட்டு அவருக்கு இந்த
மேல அந்த ஆயிட்டு சேர் கொண்டு வந்துங்க சேர் கொண்டு வந்து பின்னாடி பின்னாடி உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது அந்த படத்துல ஒரு பூனை இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதை நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பூனை இந்த பக்கம் அந்த ஓடிட்டு இருக்கு, காலில் மிதிப்பட்டா சட்னி சொல்லி என்ன பண்ணாங்க நம்ம பாவமே சொல்லிட்டு அந்த பூனையை பிடிச்சி கட்டி ஒரு தூண்ல இழுத்து கட்டி போட்டாங்க. கட்டி போட்டு கல்யாணம் வந்துச்சு. கல்யாணத்துக்கு ஒரு 1000 பேர் வந்தாங்க. 1000 பேர் இதை பார்த்தாங்க. ஓஹோ கல்யாணம் பண்ணோம் என்ன பண்ணோம், தூண்ல கட்டி வச்சுதான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு கல்யாணத்துலையும் பூனையும் வாடகைக்காக ஒரு பூனை கொண்டு வந்து கட்டி வச்சு கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயும் நிறைய இடத்துல அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்களே போய் கேட்டு பாருங்களேன், சடங்கெல்லாம் பண்றாங்கல்ல, நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. பண்றாங்க நான் பண்றேன், சந்தாதி இங்க பூசுறது, அப்புறம் தலையில பூசுறது என்னென்னமோ பண்ணுவாங்க, கழுக வைக்க சொல்றது என்னென்னமோ சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றீங்களே, இதோடைய தாற்பயம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க, யாருக்குமே தெரியாது. அப்ப அதனால என்ன ஆகுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது மேல என்ன வர்ற நம்பிக்கையே வர மாட்டேங்குது. இதெல்லாம் பண்ண தேவையில்லாம ஏதோ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்றான், போய் ரெண்டு சைன் போட்டு அவன் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஹோட்டல்லேயே கல்யாணத்தை முடிச்சு அவன் மட்டும் போயிட்டே இருக்கான். இன்னைக்கு அதை விட கீர்த்தனமா போயிடுச்சு, கல்யாணமே வேண்டாம் 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கீர்த்தனம் போடலாம், அங்கே போகலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த சடங்கெல்லாம் நம்மளால பண்ணவே முடியாது. சரி, பொருட்களை உபயோகப்படுத்தி எங்கே பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பொருட்களை அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டோம், நம்ம கொடுத்தலாம் எங்கேயெல்லாம் பண்ண மாட்டோம். நம்மளே வந்து எங்கேயும் பண்ணுறதுக்கு இப்போ கடைக்கு போய் கேட்குறோம், நெய் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். எதுக்கு நெய் வேணும், சாப்பிட்றதுக்கா பூஜைக்கா அப்படின்னு கேட்போம். சாப்பிட்றதுக்குன்னா எவ்வளோ, பூஜைக்குன்னா எவ்வளோ. சாப்பிட்றதுக்குன்னா கிலோ 1200 ரூபா, பூஜைக்குன்னா கிலோ 600 ரூபா. அப்படி என்ன அர்த்தம், இந்த ஆள்டா நீங்கள் அழகு கோயில் கூட போகல, ஒரு ஒரு விலை கொடுப்பான், 5 ரூபா தான் விளக்கு, நெய் விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது நெய்யா என்னன்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப பக்தியோட அழகு நெய் விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னு ஏற்றி வைப்போம். வீட்டில் வாங்கி வச்சிருப்போம் தேசி கீ அப்படின்னு இப்பெல்லாம் விற்கிறாங்க. A to நம்ம கிருஷ்ணன் சொல்றாரு, நீ ஒன்றும் பண்ண தேவையில்லைப்பா, என்ன பண்ணா போதும், சாப்பிட்டாவே போதும், என்கிட்ட வந்தாலும் சொல்லி சொல்றாரு. ஆனா எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணுங்க, தெரிஞ்சு சாப்பிடுங்க. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதமா சாப்பிடுங்க. அதுவே போதும் உங்களுக்கு மோட்சத்தை அடையிறதுக்கு. தேவான் பாவயதாதேன தே தேவா பாவயத்துவ பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப்பரம் அவாப்சித இஷ்டான் போகான் யோ தேவா தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாக தேதத்தான பிரதாயத்யோ யோ புங்க்தே ஸ்தேன யவசஹ யஜ்ஞசிஷ்டாசிட சந்தோ முச்சந்தே சர்வகில்பிஷைஹி குஞ்சதே தேஹம் பாவா ஏ பச்சந்தே ஆத்மகாரணாத். யஜ்ஞசிஷ்டாசிட அதாவது யஜ்ஞாதா கர்மணோ யத்ர லோகோயம் கரவந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சார அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் கிருஷ்ணன். நீ ஒரே ஒரு காரியத்தை பண்ணுப்பா, என்ன பண்ணா போதும், ஒழுங்கா சாப்பிடுங்க. மந்திரத்தை கூட விட்டா, மந்திரம் கூட நீங்க சொல்லுவீங்களோ சொல்ல மாட்டீங்களோ தெரியாது, ஆனா என்ன பண்ணுங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க. சாப்பிட்றது என்ன அர்த்தம், வெளில கொண்டு வந்து சாப்பிட்றது கிடையாது. நம்மள என்ன பண்ணுவோம், கிருஷ்ணனுக்காக வீட்டுல அன்போட வச்சு அதை என்ன பண்றோம், அன்போட பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை கிருஷ்ண பிரசாதமா என்ன பண்ணணும், சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த உணவே உங்களுக்கு என்ன கொடுத்துருமா, மோட்சத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட எளிமையான வழிமுறை யாருமே சொல்லிக் கொடுக்கவே முடியாது. இதை கூட நம்மளால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்முடைய துரதிர்ஷ்டம் தான். சரி, நம்ம இதுல வந்து எல்லாருமே ஒர்க்குக்கு போறதுனால அன்போட கூட சமைக்கிறது, ஏதோ சாப்பிட சமைச்சு அது நம்மளுடைய கஷ்ட காலம் தான். என்ன பண்றது, நம்ம வேலை செய்யறது எதுக்குதான், கடைசியில ஒழுங்கா சாப்பிட்றது தான். ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி ஏற்படுச்சு, இப்ப வேலை செய்யறதுக்காகவே வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சோம். முன்னாடி வாழ்க்கையை வாழ்றதுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இப்ப வேலை செய்யறதுக்காக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சோம். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆரம்பத்திலேயே, மனுஷால என்ன பண்ண முடியல, ஒழுங்கா சாப்பிட கூட முடியல. என்னுடைய இந்த நிலைமைக்கு இதுதான் காரணம். நான் வந்து இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பெங்களூர்ல அந்த எலக்ட்ரானிக் சிட்டி, அதில் வந்து பஸ் ஏறணும் காலையில் என்ன பண்ணுவாங்க, நெய்யை விடுவாங்க. இப்போ கொஞ்சம் சொல்லு, இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நான் இந்திராய ஸ்வாகான் எவ்வளோ நெய் விடுறேன், ஒரு பொட்டு, கரண்டிலாம் விடுறது கிடையாது, சின்ன ஒரு பொட்டு தான். டெய்லியும் விடுற மாதிரி இருந்தால் அவ்வளோ விட முடியாது. இதை நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேயும் பண்ணுறன்ற பேரில் ஏதோ ஒரு நெய்யை வாங்கிட்டு வந்து ஊற்றிட்டு போயிடும். அதாவது வருஷத்துக்கு ஒரு முடியும், வாழ்க்கையில் ஒரு முறை எங்கேயும் பண்ணுறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தினமும் எங்கேயும் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, வெறும்
ஒரு சொட்டு நெய்யை தான் என்ன பண்ணுவாங்க விடுவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்களேன், இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்திரனுக்கு அந்த ஒரு சொட்டு நெய் போதுமா? இந்திரனுக்கு அந்த ஒரு சொட்டு நெய்யை காட்டிட்டு, இந்திரா நான் ஒரு சொட்டு நெய் கொடுக்குறேன், சந்தோஷமா இருக்கு, அப்படியா? ஒரு சட்னி போதுமா? அப்புறம் ஏன் நம்ம வந்து இது எங்கேயும் பண்ற போது என்ன பண்றோம், வெறும் நெய் மட்டும் போடுறோம். அவங்க சொல்றாங்க இதுலயே நான் சந்தோஷமா இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்திரன் தான் அந்த ஒரு சொட்டு நெய்க்காக காத்துட்டு இருக்கானா என்ன? எப்படா ஒரு சொட்டு நெய் போடுவான்னு காத்துட்டு இருக்காரா என்ன? நம்ம ஒரு சொட்டு நெய்ல அவன் சாப்பிட போறாரு? கண்டிப்பா கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், தாத்பரியம் என்ன அப்படின்னா, இங்க நெய் போடுற தாத்பரியம் கிடையாது. நான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதிமுறையை பின்பற்றுகிறேன் அப்படின்ற டிசிப்ளினுக்கு வராரு இல்லையா, அந்த டிசிப்ளினுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க, கட்டுப்படுறாங்க. அந்த தேவன் எதுக்கு கட்டுப்படுறாங்க அப்படின்னா, இவங்க கொடுக்குறாங்க நெய், அந்த நெய்க்காக கட்டுப்பாடு. எதுக்காக கட்டுப்பட்டாங்க? டிசிப்ளின். என்ன டிசிப்ளின்? விதிமுறை. சாஸ்திரத்தை நம்பிக்கை வச்சிருக்கான்ல, இந்த யஜ்யம் நான் வந்து இந்திரனுக்காக பண்றேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட பண்றான் இல்லையா, அந்த நம்பிக்கையில அவங்க என்ன பண்றாங்க, திருப்தி அடைகிறாங்க. மற்றபடி அந்த ஒரு சொட்டு நெய் அவங்களுக்கு என்னமே திருப்தியை கொடுக்க போறது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நன்றி உணர்வோம். தர்ம காமஹ அர்த்த மோக்ஷஹ அறம் இன்பம் பொருள் வீடு. 1 2 3 அப்படியே வைக்காதீங்க, அதை மாற்றி வைங்க. 1 3ஓட சேர்த்துங்க, 2 4ஓட சேர்த்துங்க. அப்படின்னா நீங்க ஆசைப்படணும். எதற்காக ஆசைப்படணும்? அறம் செய்வதற்காக ஆசைப்படணும், நல்ல காரியங்கள் செய்வதற்காக ஆசைப்படணும். ஆசையே பட வேணாம்னு சொல்லு. நிறைய ஆசைப்படலாம், ஆனா அந்த ஆசை எதுக்காக இருக்கணும்? நல்ல காரியம் செய்யறதுக்கு ஆசைப்படணும். ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கா? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆனா எங்க போறதுக்கு? கோயிலுக்கு போறதுக்கு இல்லையா, சினிமாவுக்கு போறதுக்கோ கல்யாணத்துக்கு போறதுக்கோ கிடையாது. அதே போல சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருக்கு, உடனே என்ன பண்ணிடக்கூடாது, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றேன்னு போயிடக்கூடாது. பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அது என்ன பண்ணலாம், நம்ம பிரசாதமா சாப்பிடலாம். டூருக்கு போகலாம், டூருக்கு போறது ஆசைப்படுங்க. ஆனா எங்க போனதுக்கு ஆசைப்படணும்? சுவிட்சர்லாண்டோ இல்லை வந்து ஊட்டி கொடைக்கானலோ போறதுக்கு ஆசைப்படக்கூடாது. பகவானுடைய புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போறதுக்கு ஆசைப்படலாம். வண்டி வாங்குங்க, வண்டி வாங்கிட்டு என்ன பண்ணலாம், உடனே ஃபேமிலியை கூட்டிகிட்டு நிறையா ரைடு போயிட்டலாம், அதுக்காக ஆசைப்பட வேண்டாம். அந்த வண்டி எதுக்காக உபயோகப்படுத்தணும்? கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கோ இல்லை பிஸ்னஸே இருக்கட்டுமே, பிஸ்னஸே இருந்தாலுமே அந்த பிஸ்னஸ் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் பண்ணணும். ஏன் பிஸ்னஸ் பண்ணுறேன்? கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்ற எந்த விதமான ரீசனும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றோம். அடுத்து என்ன சொன்னோம்? 2 4 பொருள் வீடு அப்படின்னு சொல்றோம். இப்போ பொருள் நம்ம கிட்ட இருக்கு, பணம் இருக்கு. அந்த பணத்தை எதுக்காக உபயோகப்படுத்தணுமா? மோட்சத்திற்காக உபயோகப்படுத்தணும், பந்தத்திற்காக உபயோகம் படுத்தாதீங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய பணத்தை வச்சே நம்மளே பந்தப்படுத்தே இருக்கோம். நம்முடைய பணத்தை வச்சே நம்மளுடைய சொந்த செலவை சூனி வச்சுக்கணும்னு சொல்லி சொல்றோம்ல, அது போல பண்ணிட்டு நம்ம காசை வச்சு நாங்கள் நிறைய பாவகரமான காரியங்களை செஞ்சு மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு. அந்த காசை நீங்க சரியா உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா மோட்சம் அடையலாம். அந்த காசை நீங்க தப்பா உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா மறுபடியும் உலகத்தில் என்ன பண்றோம், பந்தம் அடையும். அப்ப இந்த 2 விஷயம், இந்த 4 விஷயம் சொல்றாங்க. அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ஏன் இந்த கதை சொன்னேன்? யஜ்யத்துக்காக வந்தாங்க இல்லையா, தசரத் அங்க வந்து விஸ்வாமித்திரர் யஜ்யம் பண்றாரு, இங்க காட்டுல யஜ்யம் பண்றாரு. அந்த யஜ்யத்தை பாதுகாப்பதற்கு யார் உதவி கேட்டாரு? ராமனுடைய உதவி கேட்டு வந்தார். அப்ப ராமனுடைய வாழ்க்கையில நான் பார்க்கக்கூடிய முதல் விஷயம், ராமர் என்ன பண்ணாரு? பிறந்த உடனே பிறந்தவன் எங்க போயிட்டாரு? அவரு யஜ்யத்தை பாதுகாப்பதற்கு கிளம்பி போயிட்டார். ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, மனித வாழ்க்கையே எங்க ஆரம்பமாகுது? யஜ்யம் அப்படின்னு ஒன்று இருக்கு, மந்திர யஜ்யம் அப்படின்னு ஒன்று இருக்கு, கிரியா யஜ்யம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பலவிதமான யஜ்யங்கள்லாம் இருக்கு. மந்திர யஜ்யம்னா என்னது? அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, இது மந்திர யஜ்யம். அப்புறம் கிரியா யஜ்யம் அப்படின்னா நிறைய சடங்குகள்லாம் பண்ணுவாங்க, இது கிரியா யஜ்யம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் திரவிய யஜ்யம் அப்படின்னு ஒன்று இருக்கு. திரவிய யஜ்யம் நிறைய பொருட்கள் என்ன பண்ணுவாங்க, தானத்துல கொடுத்துட்டே இருப்பாங்க, இது பேரு திரவிய யஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு யஜ்யம் இருக்கு, அது என்னன்னா நாம யஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம யஜ்யம்னா என்னது? பகவானுடைய பெயர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்றது. இப்போ மற்ற யஜ்யம் எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படும். மந்திர யஜ்யம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் மந்திரம் தெரிஞ்சிருக்கு. நமக்கு மந்திரம் நீ கத்துக்கிறது அவ்வளவு சாத்தியமான விஷயமே கிடையாது.
சரி கிரியா யஜ்யம் சடங்குகள் பண்றது நம்மளுக்கு சடங்கெல்லாம் பண்ணலாம் தெரியாது. நம்ம என்ன பண்றோம் சடங்கு செய்யற பேர்ல இஷ்டத்துக்கு எதாவது பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கல்யாணத்துல பார்க்குறோம். நான் இப்போ மதுரையில் நிறைய கல்யாணம் அட்டன் பண்ணும்போது முன்னாடி நான் ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏய் அதை எடுத்து